சிவபெருமானே அஞ்சிய ஒரே பகவான் யார் தெரியுமா? சனி பகவான். ஆனால் நடந்தது அதைவிட அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு நாள் சனி பகவான் தேவலோகத்தை கடந்து கொண்டு நேராக கைலாயத்தை நோக்கினார். பூமி, தேவர்கள், கோணங்கள் எல்லாம் அதிர்ந்து போனது. சனியார் இப்படி சீதனமா வராரே, யாரை பிடிக்க போறாரோ என்று பகீர் என்று ஓடினார். சிவபெருமானும் உணர்ந்தார், சனி தன்னை நோக்கி வருகிறார். உடனே சிறுமானிடம் வழிகாட்டல் கேட்டு ஒரு அண்டம் அடங்கும் மாய குகைக்குள் புகுந்தார். வாசலை பூட்டிக் கொண்டு ஆண்டுகளாக தியானத்தில் மூழ்கினார். நிறைய வருடங்கள் கழித்து சிவன் வெளியே வந்தார். சமாதியிலிருந்து விழித்த போதே வெளியே ஒரே நிசப்தம். அங்கேயே சனி பகவான் அமைதியாய் காத்திருந்தார். சிவன் சிரித்தார். சனி, நான் உன் பிடியிலிருந்து தப்பிட்டேன். சனி பகவான் மெதுவாய் தலை தாழ்த்தி சொன்னார், சாமி, நானும் பிடிக்க வேண்டியவரை விட முடியல. இந்த 7.5 ஆண்டுகளாக நீ பார்த்ததே யாரும் அல்ல, பார்வதியையும் கூட அல்ல. அதுவே என் கடமை. சிவபெருமான் மௌனமாயினார். பின் கண்ணியமாக சொன்னார், நீ தர்மத்தின் வழியில் நடந்தாய். இனி உன் பெயர் சனி பகவான் அல்ல, சனீஸ்வரன்.